வேலை வேலைன்னு பார்த்துட்டு நம்ம பிள்ளையை கவனிக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அந்த தப்பை என் ஒய்ஃப் பண்ணாம இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி சொதப்புன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரீசெண்டா நமக்கு போட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் ஏகப்பட்டது வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால பேக்கிங் ஒர்க்ல என் ஒய்ஃப் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அதனால அப்பப்ப சாப்பாடு செய்யவுமே நேரமே இருக்காது. ஸோ நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு ஈவினிங் டைம்ல பசி எடுத்துடக்கூடாது அப்படின்னு நான் அவங்களுக்காக முட்டை ரெடி பண்ணி அதை பிரிச்சு அவங்க தட்டில் போட்டு கொடுத்துட்டேன். நம்ம ரெயின்சிகா பாப்பா ரிமோட் கண்ட்ரோல் கார் எடுத்து விளையாடிக்கிட்டு முட்டையை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரீசெண்டா நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு நிறைய டைஸ் வாங்கி கொடுக்குறோம். ஆனா அது அன்பாக்சிங் வீடியோ நாங்க இதை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு நேரம் சுத்தமே கிடையாது. ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட போட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால ஒர்க் ஹெவியா இருக்கிறதுனாலே நமக்கு டைம் கிடையாது. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்லயுமே கிடைக்குது. நீங்க எங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என் ஒய்ஃப் எங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டான டைம்ல சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதே டைம்ல நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு அர்ஜென்ட்டா வேணும், நாளைக்கு மார்னிங்கே எனக்கு போட்டோ ஃப்ரேம் டெலிவரி ஆகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுனால ஸோ என் ஒர்க்கு நான் பார்த்துக்கிட்டு அவங்க ஒர்க்கு நான் முடிச்சு கொடுத்துருவேன். எனக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் ஒர்க் ஒரு பக்கம் பார்த்தாலும் நம்ம ரெயின்சிகா பாப்பா கூட அப்பப்போ விளையாடிட்டு தான் இருப்பேன். ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் என்கிட்ட கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி ஹெச்டி ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.